ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் செஷன் ஒன்லி. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் 17க்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் டேட் வந்து நவம்பர் 17 டு டிசம்பருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆப்டிடியூட் செஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. அருண் பாட் 38 kg ஆஃப் ரைஸ் ஃபார் 1710 rupees. ஓகேங்களா? He sold it at profit equal to the selling price of 8 kg of it. ஓகேவா? What is the selling price of 5 kg of rice? ஓகேங்களா? கொஷின் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு 38 kgக்கான ஹோல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. பட் அவங்க வாங்கினது ப்ரைஸ். சரிங்களா? தென் அதை எப்படி கொடுத்துருக்காங்க, 8 kg விற்றா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ அவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு டோட்டல் 38 kg செல் பண்ணியிருக்காங்களாம். சரியா? அதை கொடுத்துட்டு எவ்வளோ கேஜி கேட்டிருக்காங்க, 5 kgக்கான ரைஸ்க்குரிய ப்ரைஸ் மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? கொஷினை பார்த்தோன்னே எப்பவுமே பயப்படக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா அகைன் அதை ரீட் பண்ணி பார்க்கணும் நீங்கள். சரியா? பாருங்க, நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் ஈக்குவல் பண்ணோம். சரிங்களா? இது எப்படி எழுதலாம்னா, என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொஷின் படியே போவோம். அதாவது 38 kgக்கான செல்லிங் ப்ரைஸு நான் வந்து இந்த 8 kg மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 8 kgங்கிறது ப்ராஃபிட். ஸோ நான் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேங்க. ஸோ ஓகே. ஸோ 8 kgயோட செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் 38 kg ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு மைனஸ் 30 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இது ஈக்குவல் டு எவ்வளோப்பா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சைடில் இருக்கிறதுலாம் இந்த சைடில் போனால் டிவைட் ஆகும். ஸோ 38 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னா எப்படின்னா, நீங்கள் இப்போ 38 kgக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 kg நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1710 டிவைடட் பை 38 போட்டிங்கன்னா உங்களுக்கு 45 வரும். இதான் வந்து சிபிப்பா. ஓகே, அதை நம்ம அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோப்பா, 45 டிவைடட் பை இந்த 30. ஓகேவா? கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 57. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 8 kg ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கேட்டுக்கிறது நான் 5 kg ஆஃப் ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 1 kgயோட ரைஸ் வந்துட்டு ரைஸோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ, அது 57. ஸோ இது வந்து 5 kg கண்டுபிடிக்கணும். 5 இன்ட்டு 57 எவ்வளோப்பா, 285. ஓகேவா? இது வந்து லாஜிக்கலாக போடுற மாதிரி போடலாம், நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடலாம். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன்ப்பா. சிம்பிளிஃபிகேஷன் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டைம் கன்சியூம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் ரூல். ஓகேவா? ப்ராக்கெட் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட்டு. ப்ராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் என்னது, டிவிஷன். போர்ட் மாஸ் ரூல் தெரியுமா, இல்லை ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போகணும். சரியா? ஸோ 6 இன்ட்டு 16 இது இங்கே இப்படி டேரெக்டாக பண்ணிக்கலாம். 9 டிவைடட் பை 3 எவ்வளோ வருப்பா, 3 ப்ளஸ் 17 மைனஸ் 12. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வரும் உங்களுக்கு 96 மைனஸ் 3 ப்ளஸ் 7 மைனஸ் 12. ரெண்டுத்தையும் மைனஸ் ஆட் பண்ணால் 15. எல்லாத்தையும் டோட்டலாக என்ன பண்ணிங்கன்னா வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 110 வரும். ஓகேவா? உங்களுக்கு 98 தான் இப்போ ஆன்சர். ஆப்ஷன் 3. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சீரீஸ் கண்டிப்பாக கேட்குறாங்கப்பா. மிஸ்ஸிங் நம்பராக இருக்கலாம், இல்லை டேஷ் கொடுத்து நீங்கள் கேட்பாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு, 19 22 32 47. இது கொஸ்டின் கொஞ்சம் இதாக இருப்பா, இது கிடையாது, இந்த 2 வராது உங்களுக்கு கொஸ்டினில். சரிங்களா? இது விட்டுருங்க. 47 இங்கே டேஷ், இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக டேஷ் கொடுத்துருக்கேன். சரியா? 59 76 எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்ப்பா. இந்த மாடல் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 8 13 10 15 இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே என்ன வருது, 14 19. பார்த்தீங்கன்னா ஆர்டர் நமக்கு எதுவுமே மிச்சம் மேட்சே ஆகலை. ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திரும்ப இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா?
திரும்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. +5 -3 +5 -3 வரும். ஓகேவா? -3 அது 12. ஓகேவா? +5 இங்க 17. ஓகேவா? அப்போ ஸோ இதை 47 12 ஆட் பண்ணனா வரும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 59. ஓகேவா? அதோட 17 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 76 வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து 59 தான் ஆன்சர்ப்பா. பார்த்தீங்களா? திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -3 +5 ஆர்டர் கரெக்டாக இருக்கா? எப்போவுமே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. அது சப்போஸ் நமக்கு எதுவுமே புரியல அப்படின்னா செகண்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த லெவலில் தான்ப்பா இருக்கும் உங்களுக்கு குரூப் டி கொஷின்ஸ். சரியா? மோர் ப்ராக்டிஸ் ஃபார் ஆப்டிடியூட்பா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. The difference between the compound interest and simple interest compounded annually on a certain sum of money for 4 years at 8% per annum ₹20 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட சம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஈக்குவல் பண்ணணும். சரியா? ஃபைண்ட் சம் பண்ணிட்டு பர் ஆனம் கொண்டு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதோட ரெண்டுத்தோட சம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னப்பா? P/100. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னது? P × 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் P. ஓகேவா? இதுனா P-னா பிரின்சிபல், N-னா இயரு, R-னா இன்ட்ரெஸ்ட்பா. ஓகேவா? இதில் P-னா பிரின்சிபல், R-னா இன்ட்ரெஸ்ட், இதில் N-னா இயர்ஸ். ஓகேவா? இதை அப்ளை பண்ணணும்ப்பா. ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து 20க்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கலாம். P × 1 + என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ 8 போட்டுக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 4. சரியா? -1ங்கிறனால ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன். சரி. தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? PNR/. P கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 8% 4 years divided by 100. ஓகேவா? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வருது? இது எப்படி எழுதலாம் நம்ம? P × இந்த 100 எல்சிஎம் பண்ணிங்கன்னா இங்கே 100 வரும். 100 + 8 108 வரும். ஓகேவா? திரும்ப டிவைட் பண்ணிங்கன்னா 100 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.08 the whole power 4 வரும். -1. சரியா? ஈஸி தான். எல்சிஎம் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன், திரும்ப 100 டிவைட் பண்ணியிருக்கேன். சரியா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 32 வரும். இங்கே 2 0 இருக்கிறதுனால 2 0 தள்ளி புள்ளி வச்சுருக்கேன். சரி, 0.32 P வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்கொயர் அதாவது 4th பவர் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு 1.08ஓட ஸ்கொயர் என்னன்னா 1.1664 தான். ஓகேவா? இதை நீங்கள் திரும்ப ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேலைக்கு கிடைக்கும்? 1.3604 சம்திங் போயிட்டே இருக்கும். நான் அதை 49 வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன்? P × 1.36049 1 -1 போட்டுக்கிட்டேன். திரும்ப இந்த P இங்கே காமனாக வெளில எடுத்துருக்கிறதுனால 0.32 ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் இதை. ஓகேவா? பண்ண என்ன வரும்? P × 0.04049 வரும்ப்பா. ஈக்குவல் டு 20. இது ரெண்டுத்தையும் டிவைட், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும் உங்களுக்கு. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா P = 493.949 வரும். சரியா? இது எப்படி எழுதிக்கலாம்? நான் 95ன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஸோ ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். டிஃப்ரென்ஸ் கேட்டால் மட்டும். உங்களுக்கு சேம் இயராக இருந்தால் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெரிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான் உங்களுக்கு. போர்ட் மாஸ் ரூல் சேம். சரியா? ஸோ டிவிஷன் இருக்குது, ப்ராக்கெட் இல்லை. ஸோ டிவிஷன் டைரெக்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் ப்ளஸ் மைனஸ்லாம் பண்ணணும். சரிங்களா? இது எப்படி எழுதலாம்? 3 × 6 + 5 இதை டேரெக்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். 3 வருமா? -9 + 72. இதை நான் இங்கே இது பண்ணிக்கிறேன். முன்னாங்க என்ன? 12 + 42. 12 60, 6 12 72. சரியா? சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 6 3 18 + 5 3 போச்சுன்னா என்னப்பா?
அப்படியே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 59. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர்ப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ பார்த்தோன்னே ரேஷியோ இருக்கு. பட் இது வந்து நம்ம லாஜிக்கலாக தான் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்கன்னா select the option that is related to the fifth number is the same way. அதாவது fifth number is எப்படி இருக்கும்னா second number is related to first number. ஓகேவா? then fourth number is related to third number. ஓகேவா? அதோட ஆக்சிடென்ட் டிசெண்டன்ட் எப்படி இருக்குன்னா அசண்டோட அதாவது மேலே இருக்குது எப்படி எழுதலாம் நம்ம 7:40 டிவைடர்லேயும் எழுதிக்கலாம் நம்ம. இது ரிலேட்டட் தான். இது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட ரிலேட்டட். ஸோ 12 வந்து எதோட ரிலேட்டட்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்குள்ளே இது கண்டுபிடிக்கலாம் நம்ம. இதை டிவைட் பண்ண வராது, ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஆட் நம்பராக இருக்குது. ஓகேவா? என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்ட்டு 2 பண்ணால் 14 வரும், சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 21 வரும், அதுவும் இல்லை. ஸோ நியரஸ்ட் பண்ணிங்கன்னா 7 × 5 என்னது 35 + 5 வந்து 40. அந்த மாதிரி இங்கே பண்ணுங்கள். 9 × 5 45 + 5. ஸோ இந்த லாஜிக் சேமாக இருக்குது. ஸோ 12 × 5 வந்து உங்களுக்கு 60 + 5 வந்து 65. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் 3 தான் ஆன்சர்ப்பா. சரிங்களா? லாஜிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில டைமில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது மைனஸ் ப்ளஸ் டிவிஷன் அந்த மாதிரி போகலாம். இது பாருங்க, இந்த மாதிரி சம் கண்டிப்பாக கேட்குறாங்கப்பா. 3 ஷிஃப்டில் இந்த மாதிரி கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் தான். பட் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டேரெக்டாகவே எடுத்து சிம்பிளிஃபை மட்டும் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த டேர்ம்ஸ் பொறுத்து நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோலாம் எது சேமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸோ எது இருக்குது? 2 தான் இருக்குது. சரியா? இந்த ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ 7x y + 5yz - 3zx. இது ரெண்டு மட்டும் சிங்கிள் டேர்மாக இருக்குது. 4yயும் 5xம். ஸோ அதை தனியாக எழுதிக்கலாம். அதுக்கு வந்து வேற கோஆர்டினேட்ஸும் இல்லை நமக்கு. ஸோ அதை வந்து தனியாக எழுதிக்கலாம். ஸோ ஓகேவா? 5x - 4y. இது நம்ம ஆட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம ஆன்சர் நமக்கு வரும். ஸோ xy வேல்யூ இருக்கா? வேற என்ன இருக்குது? -3xy + 4yz + 9zx இருக்கு. சரிங்களா? திரும்ப என்ன இருக்கு? மைனஸ் ஒரு 2xy மட்டும் இருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையும் அது ஆட் பண்ணுங்க, அப்படியே ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு 7ல் 5 போயிடுச்சுன்னா மீது 2xy ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேவா? 2xy தென் 9yz xy + 9yz. இது என்னது? 9 3 மைனஸ் பண்ணிங்கன்னா +zx. ஓகேவா? இதான் நமக்கு ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஏன்னா டேர்ம்ஸ் நீங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ்ஒய்க்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதில் அப்படி இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க, அப்ராக்சிமேஷன். ஸோ அப்ராக்சிமேட் நான் எழுதிக்கிறேன். என்னன்னா இப்போ 29 பண்ண எழுதிக்கலாம், 13 எழுதிக்கலாம், 15 + 45 எழுதிக்கிறேன், இன்ட்டு 15. என்னது 45 + 45 × 145 எவ்வளோப்பா? உங்களுக்கு 675 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 720 ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் ஆன்சர்ப்பா. சரிங்களா? தென் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராக்கெட்லேயும் ஃபஸ்ட்டு ஆஃப்னா வந்து மல்டிப்ளிகேஷன் வரும். உங்களுக்கு இது டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி எழுதலாம்னா 65 + 31 - 45 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம், இல்லை ப்ராக்கெட் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? 3/5 × 4. சரியா? ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 65 + 31 - 9 × 3 எவ்வளோ? 27. சரியா? மைனஸ் பண்ணிங்கன்னா வருது உங்களுக்கு 2 வருமா? 4 வருதா? சரி. ஸோ
சரி அதையும் ஆட் பண்ணுங்க 65 + 4 × 4 இது மல்டிப்ளிகேஷன் ரூல். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ஆட் பண்ணணும். ஓகேவா? 65 + 16 என்னது 81 தான் உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் 1. ஓகேவா? அடுத்து பாருங்க. The area of triangle is 81 cm and is the base is double the size of corresponding height. This is the what is the height ன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி நார்மல் ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளோ என்ன ஃபார்முலாப்பா ½ × BHன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இந்த ½ × BHல பேஸ் என்னது பிரெத்து. ஓகேவா? பேஸ் வந்து டபுள் த ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2h = b. ஓகேவா? நான் பிக்கு பதில் என்ன போடலாம்? இப்போ 2hன்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஹச் இருக்கு. ஓகேவா? சார் ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு இதோட ட்ரையாங்கிள் இது ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க 81 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ண போகிறேன், ஈக்குவல் பண்ண போகிறேன். ஸோ h சைடு = h² = 81 h என்னப்பா 9. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர்ப்பா. சரிங்களா? அடுத்து பாருங்க ஏஜ் ப்ராப்ளம்ப்பா. சரியா? ஏஜ் ப்ராப்ளம் நிறைய கேட்குறாங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? கமல் இஸ் நவ் 4 times as old as his son now. ஓகேவா? நவ் இப்போ வந்து கமல் வந்து ஒரு சன்னோட 4 மடங்கா இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? half of the son old is கமல் would then be find the percentage மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 18 வருஷத்துக்கு அப்புறமும் அவர் வந்து half of the son சொல்லியிருக்காங்க. அவங்க ஏஜை விட half of the age of the கமல் சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா இதை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நமக்கு அவங்க சன்னோட ஏஜ் தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 18 எழுதியிருக்காங்க ஈக்குவல் டு இது வந்து கரண்ட் ஏஜ். ஓகேவா? ½ ஆஃப் த இயர்னா கொடுத்துருக்காங்களா? ஸோ அது by 2 போட்டுக்கிறேன். எப்போனா 4 மடங்கு அதிகம் ப்ளஸ் 18 இயர்ஸ்க்கு அப்புறம். இது வந்து சன்னோட ஏஜ், இது வந்து கமலோட ஏஜ். ஓகேவா? ஈக்குவல் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சைடு இங்கே வந்து இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகுமா? ஸோ 2x ப்ளஸ் இங்கே போய் மல்டிப்ளை ஆகும். 2x + 36 = 4x + 18 இருந்துச்சுன்னா என்ன வருது? 2x = 18 வரும். ஸோ x = 9. ஓகேவா? ஆப்ஷன் 9 தான்ப்பா ஆன்சர். சன்னோட ஏஜ் வந்து 9. அதே நீங்கள் எக்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமலோட ஏஜ் கிடைக்கும். நமக்கு வந்து சன்னோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மில்க்மேன் செல், அதாவது 50 லிட்டர் விற்கும்போது அவருக்கு வந்து 50 லிட்டர் மில்க் விற்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு 2000 லாஸ் ஆயிருக்கு. அதே வந்து 60 லிட்டர் விற்கும்போது 1500 ரூபா கெயின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர்கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? அவங்க எவ்வளோ சேல் பண்ணாங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மில்க் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அது எப்படி எழுதலான்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 லிட்டர். 50 லிட்டருங்கிறத நான் கியூன்னு வச்சுக்கிறேன். லிட்டருங்கிறத கியூன்னு வச்சுக்கிறேன். ப்ரைஸுங்கிறத சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? மைனஸ் CQ. அவளோட 1 லிட்டர் இல்லை அப்படி நமக்கு அந்த பேஸ் ப்ரைஸ் தெரியாது. ஸோ அப்படி கிடைக்கும் போது அவருக்கு என்னது 2000 லாஸுங்கிறதுனால -2000 போட்டுக்கிறேன். எப்படி எழுதலான்னா CQ - 50Q = 200 எழுதிக்கிறேன். ஓகேவா? தென் என்னப்பா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே வந்து 60 லிட்டர் விற்கும்போது என்னது காஸ்ட் ப்ரைஸ் வந்து ப்ளஸில் வருது, உங்களுக்கு கெயின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதனால் ப்ளஸில் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இங்கே இதை எப்படி எழுதலாம்? CQ 60 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ முன்னாடி போட்டுக்கிறேன். -60Q - CQ = 1500. ஸோ இதுக்கு கேன்சல் ஆகிடுமா உங்களுக்கு? அப்போ 10Q = உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், 3500 வரும். ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். Q அதாவது ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னது? ஒரிஜினல் லிட்டர் வேல்யூ என்னது? Q நான் லிட்டர் சொல்லியிருக்கேன்னா மில்கோட ஒரிஜினல் கொள்ளளவு 350 லிட்டர்ஸ். சரிங்களா? டோட்டல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
the sum of the age of the 4 boys born in interval. 4 பேர் இருக்காங்க, அவங்க 4 பேர் என்னது 5 years டிஃப்ரென்ஸில் பிறந்திருக்காங்க. ஓகேவா, ஈச் இஸ் 42 years கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த யங்கஸ்ட் பாய், அதோட 4 பேர்த்துல யார் யங்கஸ்ட் பாய், அவரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். தென் எக்ஸ் பிளஸ் 5, எக்ஸ் பிளஸ் 10, எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 42. ஓகேவா, 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் கிடையாது, 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்வல். ஓகேவா, ஆனால் 4 மெம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 4 டைம் போட்டுருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும்பா, எதையும் ஆட் பண்ணுங்க அப்படியே. 4x plus 30 equal to 42. 4x equal to 12, x equal to 3. ஸோ இளையவரோட, அதாவது யங்கஸ்ட் பாயோட ஏஜ் என்னது 3 years. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர்ப்பா. சரிங்களா, தென் ராஜா இஸ் த ஃபாதர் ஆஃப் விக்ரம். ராஜா இஸ் 30 times as old as Vikram. After 10 years, Raja is, then the age will be 3 times of the Vikram age. Find the present of the Vikram கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்களோட இதுலேயே பையன் அண்ட் சன் அண்ட் ஃபாதரோட ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ராஜா இஸ் 13 years older than விக்ரம் கொடுத்துட்டாங்க. ஸோ 13x plus ஆஃப்டர் 10 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு ஏஜ் ப்ராப்ளமை பொறுத்தவரையில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் இப்போ இம்பார்ட்டன்ட். அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கு. சரியா, 3 times நான் 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நமக்கு சன்னோடது தெரியாது, ஸோ அது வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 எடுத்துக்கிறேன். ஓகேவா, ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க பார்க்கலாம். ஈக்குவல் பண்ண அது மல்டிப்ளை ஆகுமா? ஸோ 10x ஈக்குவல் டு 20 வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா, விக்ரமோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 years பா. சரியா, இது அந்த சைடு இருக்கிறது ஃபாதர் ஏஜ், இந்த பக்கம் இருக்கிறது சன் ஏஜ். ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. எக்ஸுங்கிறது விக்ரம் ஏஜ், ராஜாங்கிறது ஃபாதரோட ஏஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The length of the two sides of triangle 24 cm and 26 cm. Which of the following can be measured the third side கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா, அந்த ட்ரையாங்கிளோட 2 சைட் கொடுத்துட்டாங்க. 24 and 26 இருக்கு. தேர்ட் சைட் கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு மெஷர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சைடு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அதாவது 2 நம்பர் ஆட் பண்ணிக்கும் போது 3வது நம்பர் அதை விட பெருசாக இருக்கணும், அதை விட இல்லைன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா, மோஸ்ட் ஆஃப் இது 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை விட சின்னதாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ a + b பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 50 வருது. a - b பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வருது. ஓகேவா, ஸோ 50க்கு மேலே இருக்கக்கூடாது. நம்ம போகிற சைடு வந்து 2 மேலே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 50க்கு கீழே இருக்கணும். பிட்வீன் சைடு தான் வந்து உங்களுக்கு தேர்ட் சைடு. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 50 அபோவ் தான் இருக்குது உங்களுக்கு. 55, 52, 54. ஸோ 48 தான் இப்போ ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தது எல்லாமே வந்து குரூப் டி பேஸ் பண்ண ஆப்டிடியூட் கொஸ்டின்ப்பா. இந்த மாதிரி மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு போதும். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.